மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இந்த பராபவ வருடத்தில் 2026 நிச்சயமாக கிடைக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் என்கின்ற அமைப்போடு கேள யோகத்தை அப்படியே இது பண்ணிக்கக்கூடிய அமைப்புலையும் வரப்போகிறார். முதல் 40 நாட்களுக்குள்ளாகவே நல்ல பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் போன்றவைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, பிடித்தமில்லாத வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கேள யோகம் மட்டும் இல்லைங்க, தர்மகர்மாதிபதி யோகமும் இந்த தடவை கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டிலேயே மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமையுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கு, அவரை 10ஆம் அதிபதி உச்சனாகி அவரை பார்க்கக்கூடிய அமைப்பு தர்மகர்மாதிபதி யோகம். தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்னங்க, எப்படிங்க, என்ன பலன்கள் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மம் என்றால் வேலை தொழில், தர்மம் என்றால் தானம் கொடை. வேலை தொழில் பண்ணுறதன் மூலமாக, வியாபாரம் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் ஜீவன அமைப்புகள், அதாவது செய்கிற தொழிலில் நல்ல வருமானம் அளவுக்கு மீறின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நமக்கு தேவைப்படுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கலாம். அதுக்காக கோடிக்கணக்கில் கொட்டும்னு நான் சொல்ல மாட்டேன்.